கலைஞர் இன்று இருந்திருந்தார், வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 5 புத்தகங்களுக்காக நம்முடைய சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார். ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதாலதான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாம இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த புத்தகத்தை படிச்சப்போ சிவானுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு. சிறையில சிவாவை பார்க்க வந்த அவர் அம்மா சொல்றார், பையன் சிறைக்கு போயிட்டதால எல்லாம் கிண்டல் பண்றாங்க, என் பையன் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு சிறைக்கு போகல, ஒரு தலைவர் பின்னாடி போனான், நான் தான் அவனுக்கு இந்த கட்சியும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பெற்ற 4 பிள்ளைகள்ல 1 நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயார் சொல்லி இருக்கிறார். ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான். என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியார் அப்படி எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். என்ன 45 ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர். இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல்ல அறிவிச்சவர் சிவாதான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனா அதுல ஒரு திருத்தம், கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரக்கூடிய பேச்சை பகிர்ந்திருக்கிறாரோ அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன்னு நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. நாங்கெல்லாம் ஏக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்துல நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்தலாம யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாத்துறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இயக்கத்துக்கு தேவை. இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன். சிவா அவர்கள் தான் IAS ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, IAS பதவிக்கு ஓய்வு உண்டு, ஆனா நீங்க கொள்கையை பரப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.